ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஸ்டோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஹிந்தி படம் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு சாதாரண படம் மட்டும் கிடையாது மக்களே. ஒரே நைட்ல நடந்த உண்மையான சம்பவம். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு பாட்னு பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுடைய குழந்தைய யாரோ கடத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு, அந்த குழந்தைய அந்த பொண்ணு கண்டுபிடிச்சாலா இல்லையா, யாரு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர பரபரப்பா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது என்ன படண்டா சாமி. அதையும் தாண்டி இது எல்லாமே உண்மை கதைன்னு நினைக்கும் போது அப்படியே நமக்குள்ள ஒரு ஃபீல் வரும் பாருங்க. எப்பா அந்த ஃபீலிங்க சொல்ல வார்த்தையே கிடையாது. இந்த படத்தை முழுசா பாருங்க, கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா ஒரு வாலெட் காம்போல கொண்டு வந்திருக்க மக்களே. லேடிஸ் வாலெட் அண்ட் ஜென்ஸ் வாலெட் ரெண்டுமே சேர்ந்து வாங்கும் போது காம்போவா வாங்கும் போது உங்களுக்கு 400 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. 1111 மட்டும்தான். அதுவும் பியூரான கவு லெதர்ல 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு ஜென்ஸ் வாலெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிராண்டடாவே கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. மாடல் பாருங்க, பிடிச்சா வாங்கிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு கை குழந்தையோட படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது இப்போ அந்த பொண்ணுக்கு பக்கத்திலேயே ஒரு திருட்டு கோட்டு லேடியை காமிக்கிறாங்க. இந்த லேடி நோட்டம் பார்த்துட்டு அந்த குழந்தையோடைய அம்மா நல்லா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சைலண்டா ஆட்டைய போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப இங்கதான் ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. கொண்டு போகும்போது வழியில நம்ம ஹீரோ வராரு. இந்த லேடி எங்கேயோ வேகமா ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது தெரியாம ஹீரோக்கு மேல இருக்க அந்த குழந்தையோடைய தொப்பி கீழே விழுகுது. நம்ம ஹீரோ தொப்பி எடுத்துட்டு திரும்பி பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த லேடியை ஆளக்கானோ எங்க போனானே தெரியல. இந்த டைம்ல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா கண்ணை முடிக்கிறாங்க. கண்ணை முடிச்சவங்க என் குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. சம்பா சம்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க குழந்தைய தேடிட்டே வரும்போது அங்க நம்ம ஹீரோவுடைய கையில குழந்தை போட்டிருந்த தொப்பி இருக்கு. இந்த தொப்பியை பார்த்துட்டு எங்கடா என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய குழந்தையா, நான் பார்க்கல அப்படின்றாரு. உடனே அந்த அம்மா லபோ திவோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தைய ஆட்டைய போட்டான், திருடிட்டான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது பொதுமக்கள்லாம் ஓடி வந்து எங்கடா குழந்தை எங்கடா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பார்க்கவே இல்ல, யாரோ ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு ஓடினாங்க, அந்த டைம்ல கீழே தொப்பி ஊந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க பார்க்கும்போது அதுக்குள்ள ஓடியே போயிட்டாங்க. அப்படின்னா நம்பாம உன்னுடைய லேடிய வர சொல்லு, அந்த கூட்டாளிய வர சொல்லு, எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் பொதுமக்களும் சண்டை போடும்போது நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ண அண்ணங்காரன் வந்திருப்பான். வந்தவன் உள்ளுக்குள்ள வரும்போது ஏதோ சண்டை. ஆமா, அந்த கூட்டத்துக்கு நடுவுல நம்ம தம்பிக்காரன் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்னடா தம்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே சொல்றாங்க. அந்த பொதுமக்களும் சொல்றாங்க, எங்க என் தம்பி தான் சொல்றான் இல்லையா, யாரோ ஒருத்தவங்க குழந்தைய தூக்கிட்டு ஓடும் போது தொப்பி மட்டும் கீழே விழுந்திருக்கு, அத கையில தூக்கி வச்சா இவன் குழந்தைய திருடினான்னு ஆயிடுமா, இவன் கையில குழந்தை இருக்கா நீங்களே பாருங்க அப்படின்னும் போது குழந்தை இல்லனா கூட இவன் வந்துட்டு குழந்தைய வேற யார் கையிலேயே கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. ஏமா கொஞ்சம் வாய முடிட்டு அமைதியா இருமா, நான் ஆட்டைய போல, நான் இங்க வந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கி என்னுடைய அண்ணனுக்காக டீ கட்ல டீ எல்லாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வேணா அந்த பையன்கிட்ட கேளு, அவனுக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது ஆமா இவரு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போல, நான் பார்த்தேன் வேற யாரோ ஒருத்தவங்க தான் குழந்தைய தூக்கிட்டு ஓடினாங்க அப்படின்னும் போது இதே டைம்ல ரயில்வே போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. இந்த பொண்ணு இந்த விஷயத்த கேட்டோடனே கீழே உட்கார்ந்துட்டு பயங்கரமா அழுகிறா. அங்க இருக்கிற எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க, கவலைப்படாதீங்க, போலீஸ் வந்துட்டு உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க, அழாதீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அண்ணன்காரன் தம்பியை கூப்பிட்டுட்டு டே தம்பி சைலண்டா இங்கிருந்து ஓடி போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது அந்த டைம்ல போலீஸ்கார் கூப்பிடுறாரு. தம்பி தம்பி நீ எங்கப்பா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வீட்டுக்கு அப்படின்றாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டா கொண்டாட போற, இங்க பாரு இந்த பொண்ணுடைய குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க, அதை நீ கண்ணால பாத்துருக்க, நீ தான் விட்னஸ், நீ முதல்ல கம்ப்ளைண்ட் கொடு, அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா போலாம் வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிக்க வைக்கும் போது அண்ணங்காரன் போயிட்டு பேசி பாக்குறான். போலீஸ் ஒத்துக்கவே மாட்டாரு. இதே டைம்ல அந்த லேடி வந்துட்டு ஸ்டேஷன் முழுக்க போயிட்டு கேக்குறாங்க, என் குழந்தைய பாத்தீங்களா, அந்த லேடிய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க சமயம் அழுதுட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்து சமயம் அழுகுறாங்க. போட்டோலாம் பார்த்து பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறமா யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த எல்லாமே சொல்லும் போது நீ அழுதுட்டு உட்கார்ந்தா குழந்தையெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, போலீஸ் மத்தவங்களை நம்பினாலும் வேலைக்கே ஆகாது, ஏதாவது பண்ணி குழந்தைய கண்டுபிடிக்க பாரு, அப்படியே உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருந்தா குழந்தைய கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல இந்த லேடியும் முகம்லாம் கழுவிட்டு கிளம்புறா. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த லேடி வெளியே வந்து அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. டீ கடைக்காரர்கிட்ட போயிட்டு நீ என்ன பார்த்த, அந்த லேடியுடைய ஃபேஸ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் என்ன
இங்க வாட்ச்மேனா போற வர எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த லேடி ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முகத்தை பார்க்க முடியல. ஏதோ ஒரு போர்வையை போத்திட்டு ஓடி போனாங்க. குழந்தை கையில இருந்துச்சு. அந்த லேடியோடைய மூக்கு மட்டும் பார்த்தேன், கொஞ்சம் லாங்கான மூக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது என் குழந்தைய கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க, என் குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது அண்ணன்காரன் காசு கொடுக்குறான். அந்த லேடி வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. யா ஒன்னா என்னையா பண்ணிட்டு இருக்க, அந்த லேடி காசு கேட்கல ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னும் போது நானும் உதவிதான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த லேடி காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த பொண்ணுக்கு ஆட்டிடியூட பாத்தியா, நான் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டா அப்படின்னும் போது அவ கேட்டது உதவி, நீ கொடுத்தது காசு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்றான். இப்போ இதே காசையே அங்க இருக்க டீ கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு நீ எல்லாமே பாத்துக்கோ, என் தம்பிய என்ன விஷயம் பாத்தியோ அதை போலீஸ் கிட்ட அப்படியே சொல்லு, மாத்தி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறான். அடுத்து போலீஸ் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மூக்கு தான் பார்த்தேன், மூக்கு நீளமா இருந்துச்சு அப்படின்னு, நீளமான மூக்கு கொண்ட ஒரு போர்வையை போத்தன பெண் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த டீ கடைக்காரன் தனியா போயிட்டு யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டாங்க. பொறுமையா போயிட்டு ஏதோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் கத்திக்கிட்டு ஓடி வரான். அந்த பையனுக்கு பின்னாடியே இந்த பொண்ணும் ஓடி வந்து இவன் தான் என் குழந்தைய கடத்த ஹெல்ப் பண்ணிருக்கான், இவனை புடிங்க அப்படின்னும் போது அங்க இருக்க எல்லாரும் பிடிக்கிறாங்க. ஏமா ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது இங்க பாருங்க போலீஸ்கார், இவன் மேல போயிட்டு யார்ட்டையோ போன் பண்ணி இந்த மாதிரி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். முக்கியமா குழந்தைய ஏதோ கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தான். இவனை அடிச்சு விசாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது உடனே ஹீரோ சப்போர்ட் பண்றாரு. எனக்கும் இவன் மேல தான் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்ல, டேய் உண்மையை சொல்லு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது நான் ஒண்ணுமே பண்ணல, மேல போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஸ்டேஷன்ல வச்சு ஒரு குழந்தைய யாரோ ஆட்டிய போட்டாங்க, இப்போ போலீஸ்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னும் போது டேய் போன் பேசுறவன் இங்கேயே நின்னு பேச வேண்டியதானே, ஏன்டா மேல போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. ஆமால இதுவும் கரெக்டான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு போனை புடுங்கிட்டு இவனை ஓரமா கூட்டிட்டு போயிட்டு பொலன்னு பொலந்து விசாரிக்கும் போது ஆமா சார், நான் குழந்தையெல்லாம் கடத்த மாட்டேன், ஆனா குழந்தைய கடத்த உதவி மட்டும் பண்ணுவேன், ஒரு குழந்தைய கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணா 5000 காசு தரேன் அப்படின்னாங்க, இதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், இந்த மாதிரி இங்க ஒரு குழந்தை இருக்கு வந்து ஆட்டைய போட்டு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது அதே போல அவங்களும் வந்து ஆட்டைய போட்டு கூட்டு போனாங்க, நாளைக்கு வந்து காசு தரேன்னு சொன்னாங்க அப்படின்னும் போது போட்டு பொலன்னு புலகுறாங்க. இப்ப எங்கடா அந்த குழந்தை, அந்த லேடி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பக்கத்துல ஒரு பாழஞ்சு போன பங்களா இருக்கான், அங்கதான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா, மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது இவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா வாங்க போலாம், உடனே போயிட்டு அந்த பாழஞ்ச பங்களால பார்த்தா கண்டிப்பா என் குழந்தைய காப்பாற்ற முடியும், வாங்க போலாம் அப்படின்னும் போது ஏமா நீ கூப்பிட்டவனே அப்படியெல்லாம் கிளம்பி வர முடியாது, முதல்ல கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போடணும், அதுக்கப்புறம் தான் இந்த கேஸையே விசாரிக்க முடியும், நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னும் போது அதுக்குள்ள அந்த குழந்தைய அவ ஏதாவது பண்றவா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட முடியாது அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, ஏங்க அவ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு, அதுக்குள்ள குழந்தைய ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க, நம்ம முதல்ல போயிட்டு குழந்தைய காப்பாத்தலாம், அதுக்கப்புறம் கூட எஃப்ஐஆர் போட்டுக்கோங்க அப்படின்னு. டேய் இதெல்லாம் பேச நீ யாரு, வக்கீலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வக்கீல்லாம் இல்ல, நான் ஒரு போட்டோகிராஃபர், லாஜிக்கா பேசிட்டேன் அப்படின்னும் போது பெருசா ஒரு லாஜிக்கா பேச வந்துட்டாரு, ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு காதா மட்டும் அடிக்க பாஞ்சு வராங்க. நம்ம அண்ணங்காரன் தான் தடுக்கிறான். இங்க பாரா தம்பி, இது நமக்கு வேண்டாத வேலை, சொல்ற பேச்சு கேளு, அமைதியாரு, போலீஸ் என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க, அமைதியாரு அப்படின்னும் போது ஆனா குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு. ஓ அப்படின்னா நீ குழந்தைய கண்டுபிடிக்காம இங்க இருந்து போக மாட்டே, சரி ஓகே வாங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு குழந்தைய கண்டுபிடிக்கலாம், நீ ஜஸ்ட் சும்மா கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போக முடியாது, இப்போ நாங்க குழந்தைய தேடி அந்த பங்களாக்கு போறோம், நீயும் கூடவே வா அப்படின்னும் போது இல்ல சார் அவன் வந்துட்டு சின்ன பையன் ஏதோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், மன்னிச்சுக்கோங்க, அவனுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோ போலாம் அப்படின்றாரு. இப்போ அண்ணங்காரனுக்கு சரியான காண்டு, போடா பைத்தியம் முச்ச வெட்டிக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு வெளியே போயிட்டு சரியான கான்ல இருக்க தம்பிக்காரன் பொறுமையா வரான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீயே ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வர, அது மட்டும் இல்லாம அம்மா அப்பாக்கு 60ஆம் கல்யாணம் வச்சிருக்கோம், அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு அர்ஜென்ட்டா போயே ஆகணும், என் பொண்டாட்டி இது வரைக்கும் 20 வாட்டி போன் பண்ணிட்டா, இன்னும் ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போன் பண்ணிக்கிட்டே இருக்கா, நீ
ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணுக்கு வேற யாருமே கிடையாது, நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம், நம்ம பாட்னு அப்படியே விட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ்லாம் ஹெல்ப் பண்ண வாய்ப்பே கிடையாது. சொன்னாங்க பத்தியா, முதல்ல எஃப்ஐஆர் போடுவேன், ஸ்டேஷனுக்கு போவேன், பெர்மிஷன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் குழந்தைய கண்டே பிடிக்க மாட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு நீ என்ன பண்ண போற, போயிட்டு ஹெல்ப் பண்ண போறியான்னு கேட்க, இல்லனா நானும் போயிடலாம் தான் பார்த்தேன், ஆனா ஐடி கார்டை வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னும் போது, என்னது ஐடி கார்டை வாங்கி வச்சுக்கிட்டாரா, ஏன்டா நீ ஏன்டா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் கேட்டாரு, அதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே அந்த பொண்ணு அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வராங்க. போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணை வண்டியில ஏத்திக்கோங்க, நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப. ஐயா என் தம்பியுடைய ஐடி கார்டு அப்படின்னும் போது, என்ன ஐடி கார்டு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோ போய் சொல்லிருக்காரு போல. இப்ப போலீஸ், டே ஒழுங்கா என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும், இல்ல அப்படின்னா வீட்டுக்கு வந்து உங்க 3 பேரையும் தூக்கிட்டு போயிட்டு பொலன்னு பொழந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இவங்களும் பின்னாடியே போறாங்க. அப்போ அண்ணங்காரன் வெறியாயிட்டு தம்பியுடைய காதாமட்லி ஓங்கி ஒரு போடு போடுறான், பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வண்டியில போயிட்டே இருக்காங்க, அந்த போலீஸை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. போகும்போது, ஏமா உன் சொந்த பந்தம் உன் குடும்பம் குட்டிலாம் எங்க இருக்கு, கால் பண்ணி வர சொல்லு, அவங்க கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு நாங்க பாருன்னு கிளம்பி போறோம் அப்படின்னும் போது, எனக்குன்னு யாருமே கிடையாது, சம்பா மட்டும்தான் அப்படின்னும் போது, யாரு சம்பான்னு கேட்டா குழந்தை அப்படின்றாங்க. நீ இப்போ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மணாலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீசன்ல மணாலிக்கு போயிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் கேட்கும் போது, நான் இந்த மாதிரி தான் கட்டிட வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர்ல இருப்பேன், நான் மாறி மாறி போயிட்டே இருப்பேன், ஒரு மாசம் அங்க வேலை செய்வேன், ஒரு மாசம் இங்க வேலை செய்வேன் அப்படின்னும் போது, நீ எதுக்காக உன்னுடைய கிராமத்தை விட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க கிராமத்துல புருஷன் பொண்டாட்டி குடும்பம் குட்டின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது போலீஸ் புருஷன் மேல ஏதோ ஒரு பொய் கேஸ் போட்டு கூட்டிட்டு போயிட்டு அடிச்சே கொன்னுட்டு இருக்காங்க, இவங்க குழந்தைய தூக்கிட்டு கிராமத்தை விட்டு வந்துட்டாங்களாம். இதையெல்லாம் ஹீரோ கேட்கும் போது சொல்லும் போது, என்ன இவன் அந்த பொண்ணுகிட்ட பார்னு பேசிட்டே வரானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு சவுண்ட் அதிகமா வச்சு விட்டுறாரு மியூசிக் போட்டு. இப்ப அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது அண்ணன்காரன் வந்துட்டு வண்டியை ஒழுங்கா ஓட்டாம அந்த பக்கமும் இந்த பக்கமும் காரு போயிட்டு வர, டே என்னடா நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையா, நான் டிரைவ் பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி நம்ம ஹீரோ வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது இப்ப அந்த லேடி பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல யாரோ வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க, அது வெளியே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காதுல வச்சு கேட்கும் போது, இந்த மாதிரி நீ எங்க கிளம்பி போன, நீ குழந்தைய தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா உன்னை தேடி உன் வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் உன் தம்பி வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது உன் தம்பி எல்லாமே சொல்லிட்டு இருக்கான், நீ போன ட்ரெயின் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டான், நீ பாத்துப்போ, போலீஸ் கிட்ட மாட்டிக்காத, குழந்தையவும் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் முடியுது. இப்போ இவங்க டிரைவ் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா, பார்த்தா அந்த போலீஸை காணோம், எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, வேகமா போயிட்டாங்க போல. இவங்க மிஸ் பண்ணிட்டு பொறுமையா ஓட்டிட்டு போகும்போது அங்க போலீஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வண்டியும் நிப்பாட்ட நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி போலீஸ்க்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம், அவங்க தான் முன்னாடி போனாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர சொன்னாங்க, இப்போ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது நம்பாம இறங்க சொல்றாங்க. இதே டைம்ல முன்னாடி பைக்ல போன போலீஸ் பின்னாடி வந்து, இவங்கள ஏன் நிப்பாட்டி வைக்கிறீங்க, இவங்கள நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு வர சொன்னேன் அப்படின்னும் போது, இல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் வீடியோ பயங்கர ட்ரெண்ட், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு வைரலா போயிட்டு இருக்கு, இவங்க தான் அந்த புள்ள பிடிக்கிற கேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல காமிக்க, நம்ம ஹீரோவை இவன் தான் குழந்தைய கடத்திட்டான், குழந்தை திருடன் அப்படின்னு சொல்றது பக்காவா ரெக்கார்டா இருக்கு. இதை வந்துட்டு செமையா வைரல் வேற பண்ணி விட்டுருக்காங்க போல. இல்ல இவங்க இன்னும் குழந்தைய ஆட்டையை போட்டுட்டு போல, இவங்க வீக்னஸ் தான், இவங்க யாரையும் கடத்தல, இவங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேசி அதுக்கப்புறம் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. மறுபடியும் டிரைவ் பண்ணிக்க போயிட்டே இருக்கும் போது, என்னைய பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரியா தெரியுது, எல்லாத்துக்கும் இந்த பொம்பளை தான் காரணம், இந்த பொம்பளை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அண்ணன் புலம்பிட்டே வர, புலம்பாம அமைதியா வாங்கினா, எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு ஒன்னும் காரணம் கிடையாது, அந்த பொண்ணுடைய குழந்தை காணாம போனோன்னே போலீஸ் நாங்க ஹெல்ப் பண்றோம், தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம இங்க வந்திருக்க தேவையே கிடையாது, போலீஸ் தான் அவங்க வேலையை ஒழுங்கா பார்க்கல அப்படின்னும் போது, ஆமா நீ கொஞ்சம் வாய முடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விடுறான். இப்ப அப்படியே அந்த பாழஞ்ச பங்களா வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ணங்காரன் நான் இங்கே நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ஹீரோ ஹீரோயின் போலீஸ் 2 பேரு இவங்க லைட்டோட உள்ளுக்குள்ள போயிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும் போது உள்ளுக்குள்ள யாரோ ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க போல மக்களே. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சப்பாத்தி போடுற பேனை தூக்கி போலீஸோடைய மண்டையிலேயே ஓங்கி ஒரு போடு போட்டு வேகமா வெளியே ஓட, அண்ணன்காரன் பார்த்துட்டு பிடிக்க ட்ரை பண்றான். அண்ணன்காரனை தள்ளி விட்டு ஓட, அந்த டைம்ல அங்க கட்டை மாதிரி கிடக்கும். அந்த கட்டையை தூக்கி அடிக்கும் போது அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ள அந்த பொண்ணு விழுந்து ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டா. எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. அண்ணன்காரன் பயந்துகிட்டு இருக்கான். ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தேன்,
பண்ணேன், அந்த பொண்ணை பிடிக்க ட்ரை பண்ணேன், அவளா போயிட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது இப்போ சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட மட்டும்தான் குழந்தை இருந்திருக்கு, குழந்தை எங்க போச்சு அப்படின்ற விஷயமும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ குழந்தைய கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லும் போது இந்த பொண்ணு கடுப்பாயிட்டு அண்ணங்காரங்கிட்ட போயிட்டு ஏன்டா இப்படி பண்ண, அந்த பொண்ணை ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா அவன் ஒன்னும் கொலை பண்ணல, அந்த பொண்ணாதான் விழுந்திருக்கா, அவன் ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்ணிருக்கான், அமைதியாவா, அந்த பொண்ணு தான் முதல்ல அட்டாக் பண்ணா, சோ இவன் வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக புடிச்சு தள்ளி விட, இல்ல அந்த பொண்ணு போயிட்டு தவறி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது சரி இப்போ குழந்தைய கண்டுபிடிக்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் போது உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு இருந்தா இல்லையா, கண்டிப்பா ஏதாவது விட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, உள்ள போய் தேடினா ஏதாவது கிடைக்கும், வாங்க மறுபடியும் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் உள்ளுக்குள்ள போறாங்க. அண்ணங்காரங்கிட்ட தம்பிக்காரன் வந்துட்டு இங்க பாரு, எதுக்கும் நீ காரணம் கிடையாது, அமைதியாரு, எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது யாருக்கும் பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கவே இல்லை. ஆனா வந்துட்டு இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு ரீஹாப் சென்டருடைய புக்கு கிடைக்குது, 3 நாளைக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சாலாலோ பச்சாலாலோ ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு மக்களே. இத பார்த்த இந்த பொண்ணு இத கையோட எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப யாருமே இந்த பொண்ணு நோட் பண்ணல. இந்த பொண்ணு சைலண்டா என்ன பண்றா அப்படின்னா காரு கிட்ட போயிட்டு பேகெல்லாம் தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. அப்ப யாரோ பின்னாடி வந்து அந்த பொண்ணை பிடிக்கிறாங்க, யாரு அப்படின்லாம் தெரியல. இதே டைம்ல போலீஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள போன் பேசிட்டு இருப்பாங்க. அந்த போன் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியல அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அந்த பொண்ணு பலே கில்லாடியா இருக்கா. ஆக்சுவலா மும்பைல அந்த பொண்ணு ஏதோ ஒரு வீட்டுல வேலை பார்த்து எதையோ ஆட்டைய போட்டுட்டு இங்க ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணு அவளையே காப்பாத்த இங்க பாருங்க குழந்தைய கூட கண்டுக்காம ஓடியே போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யோ கான்ஸ்டபிள் நீ இங்க வேலை பாரு, நான் அங்க போயிட்டு அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன், அந்த பொண்ணு தான் ஒரு குற்றவாளி, முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஓர போக்க பார்த்தா நம்ம பெரிய பிரச்சனைல மாட்டிப்போம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் கொஞ்சம் காசு வச்சிருக்கான். அண்ணங்காரங்கிட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு அண்ணா ஒரு காஸ்ட்லியான வாட்ச் கட்டிக்கிட்டு இருப்பாரு, இந்த வாட்ச் எவ்வளோன்னு கேட்கும் போது 1.5 லட்சம் அப்படின்னு சொல்றான். அதையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு போலீஸ் கையில கொடுத்து, சார் இதை கையில வச்சுக்கோங்க, எங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம மட்டும் பாத்துக்கோங்க, மற்ற விஷயம்லாம் நாங்க பாத்துக்கிறோம், இன்னும் காசு வேணா கூட கொடுக்குறோம் அப்படின்னும் போது சரி இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன், நீங்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க, எங்கேயுமே காரை நிப்பாட்டாதீங்க, நேரா வீட்டுக்கு போங்க அப்படின்னும் போது வானா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ணாவை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ கார்ல போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோவுடைய ஃபேஸே சரியில்லை, உனக்கு என்னடா ஆச்சு, அந்த பொண்ணு ஒரு திருடி, அந்த பொண்ணை பத்தி யோசிக்காத, வா போலாம், நான் உனக்கு வந்துட்டு லிங்க் அமைச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி மேப்பை ஓபன் பண்ணு அப்படின்னும் போது இவன் பின்னாடியே பாத்துக்கிட்டு வரான். என்னடா பாத்துட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்ட, அந்த பொண்ணு ஒன்னும் திருடி கிடையாது, அந்த பொண்ணை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது இவன் பின்னாடியே பாத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் பின்னாடி போயிட்டு டிக்கியை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் உள்ள ஒளிய வச்சாரு போல, இந்த திருட்டு கோட்டை ஏன்டா கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட கேட்கும் போது இங்க பாருங்க இந்த பொண்ணு திருடி கிடையாது, அச்சாலால் அப்படின்ற எவனோ ஒருத்தன் தான் இந்த பொண்ணுடைய குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான், அவன் வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி ரீஹாப் சென்டருக்கும் போயிருக்கான், இங்க பாருங்க புக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது எதுவுமே நம்பாம இவ ஒரு திருட்டு கோட்டு, நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன், ஏற்கனவே ஒரு பொண்ணை தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டேன், மறுபடியும் பிரச்சனைல மாட்டாம இருக்கணும் அப்படின்னா இந்த பொண்ணை விட்டு நம்ம வார்னு கிளம்பலாம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு உங்களை நம்பினா வேலைக்கே ஆகாது, நான் கிளம்புறேன், நானே போயிட்டு என் குழந்தைய கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போக நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறாரு. டேய் நீ போகாதடா, இது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அண்ணா நீ யாருக்குமே ஹெல்ப் பண்ணவே மாட்ற, உனக்கு வந்துட்டு பணத்தை தவிர வேற எதுவுமே பெருசா தெரிய மாட்டேங்குது, ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க நேசிச்ச யாரையும் இழந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணு கூட ஹீரோக்கு நிச்சயம்லாம் பண்ணிருக்காங்க, கூடிய சீக்கிரமே கல்யாணமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த பொண்ணு இறந்தே போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும் போல. டேய் நான் தான் உனக்கு ஆறுதலா இருந்தேடா அப்படின்னும் போது நீ என்ன ஆறுதலா இருந்த, நீ அதை விட்டு வெளியே வா, நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொன்ன, என் கூட கொஞ்சம் கூட இருக்கவே இல்ல, அப்ப கூட நீ வேலைக்கு தான் போன அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்னு கிளம்ப சாரி அண்ணன்காரனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட் ஃபீலா இருக்கு, காருக்குள்ள ஏறி பின்னாடியே போயிட்டு ஏறுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி இவங்களும் ஏறி கிளம்புறாங்க. பக்கத்துல ஒரு வில்லேஜ் இருக்கு, அந்த வில்லேஜ்ல தான் இந்த ரீஹாப் சென்டர் இருக்கு அப்படின்னும் போது அண்ணன்காரனும் வண்டியை ஓட்டிட்டு அந்த
கிராமத்துக்கு போறான். கிராமத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை விட்டு இறங்கி அந்த ரீஹாப் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு பார்க்கும்போது அங்க இருக்க பொதுமக்கள்லாம் ஓடி வராங்க. இதுதான் புள்ள பிடிக்கிற வண்டி, நம்ம வீடியோல பார்த்துமே இவங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து இவங்கள பிடிக்கிறாங்க. காரு கண்ணாடியை உடைக்க பாக்குறாங்க. இவங்களையும் அட்டாக் பண்ண பார்க்கும்போது இவங்க எப்படியோ அவங்க எல்லாரையும் தப்பிச்சு விட்டு காருக்குள்ள ஏறி அங்க இருந்து கிளம்ப அந்த பொண்ணையும் விரட்டுறாங்க. அந்த பொண்ணு ஓடி வந்து காருக்குள்ள ஏறிக்கிறா. அப்படி வேகமா காருக்குள்ள ஏறும்போது அந்த பொண்ணுடைய பேக்ல இருக்க எல்லா திங்ஸும் கீழே கொட்டுது. முக்கியமா ஒரு கட்டா பணம் இருக்கு மக்களே. அடியே உனக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது நான் வேலை பார்த்தேன் அப்படின்றாங்க. எப்படி கூலி வேலை பார்த்து இவ்வளவு சம்பாதிச்சியா? இந்த பொண்ணு வந்துட்டு சரியான பொய்க்காரியா இருக்கா, பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது கீழே ஒரு போட்டோ இருக்கு. இந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு காணாம போன குழந்தையும் இருக்கு மக்களே. இந்த போட்டோவை வந்துட்டு மும்பைல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. நீ மும்பைக்கே போனதில்லை அப்படின்னு சொன்ன, அப்ப எப்படி இந்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு போட்டோவையும் புடுங்கி வச்சுக்கிறா. பின்னாடி பார்த்தா அந்த ஊரே இவங்களை விரட்டிட்டு வருது மக்களே. இப்போ வந்துட்டு ஹீரோவுடைய காலுக்கு கீழே ஏதோ ஒரு போன் இருக்கு. அந்த போனு ரிங் அடிக்கவும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ எடுக்கலான்னு குனியும் போது அதுக்குள்ள இந்த பொண்ணு வந்து போனை புடுங்க பாக்குறா. ஏன்டி புடுங்க பாக்குற அப்படின்னா ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணா, அக்கா நீ எதுக்காக மேடமுடைய குழந்தைய தூக்கிட்டு ஓடுன? இப்ப போலீஸ் பின்னாடியே வராங்க, நீ ஏன் தான் இந்த மாதிரி பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய தம்பி போல அந்த தம்பிக்காரன் சொல்லும் போது இந்த பொண்ணு ஷாக் ஆகுதா. போனை கட் பண்ணு அப்படின்னும் போது போனு கட் ஆகுது. இவங்க மறுபடியும் கால் பண்ண பாக்குறாங்க. போனே போக மாட்டேங்குது. அடியே அப்படின்னா நீயே அந்த குழந்தைய ஆட்டைய போட்டுட்டு வந்தியா, அந்த குழந்தைய திருடிட்டு வந்தியான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உன் தம்பி ஏன் பொய் சொல்ல போறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் சரியான மென்டலு பொய்க்காரன் அப்படின்னும் போது ஆமா உன்னை தவிர இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் பொய் தான் சொல்லுவாங்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, இந்த குழந்தைய எங்க இருந்து தூக்கிட்டு வந்தேன்னு கேட்கும் போது நான் எங்க இருந்தும் தூக்கிட்டு வரல, அது என்னுடைய குழந்தை அப்படின்றாங்க. ஹீரோ கடுப்பாயிட்டாரு. உன்னை நான் நம்பினே, ஆனா அநியாயமா என்னையே ஏமாத்திட்டியே அப்படின்னும் போது டேய் நான் ஏமாத்தலடா அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல ஊருக்காரங்களாம் அங்க வராங்க. அதுல ஒருத்தன் கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது ஹீரோக்கு மேலேயே படுது. இப்போ அண்ணன்காரனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு, ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ள வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா நிப்பாட்டுறான். இப்போ அந்த ப்ளீட நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் ஹெல்ப் பண்ண வராங்க. நவுந்து போடி, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ வந்துட்டு குழந்தைய ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டு நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு டக்குன்னு வைத்த காமிக்கிறா. அந்த குழந்தை இருந்ததுக்கான அடையாளம், அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணி வெளியெடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கான அடையாளம் எல்லாமே இருக்கு. இப்பயாச்சும் நம்புறீங்களா? இந்த ஸ்ட்ரெச் மார்க்லாம் எப்படி வந்துச்சு? நான் எந்த குழந்தையும் ஆட்டையெல்லாம் போட்டு கொண்டு வரல, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை, சம்பா என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பேனு பாக்குறாங்க. யாரு சொல்றதாண்டா உண்மை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. ஏதாவது பண்ணி ரத்தத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இதே டைம்ல துரத்திட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு 3-4 பேர் வந்து இந்த வண்டியை பார்த்துட்டு வண்டிக்குள்ள இருக்க அண்ணங்காரனையும் அந்த பொண்ணையும் இழுத்துட்டு போக பார்க்கும்போது ஹீரோவையும் இழுத்துட்டு போக பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து ஒரு கம்பி மாதிரி கொண்டு வரா. அதை வச்சு ஓங்கி மண்டையில அடிக்க இதாண்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனும் அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் கார்ல ஏறி தப்பிக்கிறாங்க. கார்ல ஏறி தப்பிச்சாலும் அந்த ஊர் முழுக்கவே இந்த பொதுமக்கள் வந்துட்டு இவங்க ஆட்டையை போடுறவங்க, குழந்தை திருடர்கள், உள்ள புடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலே என்ன பண்றாங்க அப்படின்னா காரை கொண்டு போயிட்டு ஒரு ஓரமா முட்டி நிப்பாட்டிட்டு இவங்க 3 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. தம்பிக்காரனுக்கு ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. தம்பி கண்ணை மூடாத அப்படின்னும் போது அந்த டைம்ல ஹீரோயின் அந்த ரீஹாப் சென்டருக்கு போறதுக்கான வழியை பார்த்துட்டு வந்து நான் கிளம்புறேன், எனக்கு என் குழந்தை முக்கியம், நான் அந்த ரீஹாப் சென்டருக்கு எப்படி போலான்னு பார்த்துட்டேன், நான் போயிட்டு என் குழந்தைய காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னும் போது அடியே பைத்தியமுச்ச பட்டாம்பூச்சி, வெளியே பார்த்தல்ல எல்லாரும் கொலை வெறியில கல்லு கட்டை கன்னோட சுத்திக்கிட்டு இருக்காங்க, வெளியே போனா ஆள் காலி அப்படின்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியும், என் குழந்தைய காப்பாத்த நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா இந்த கோடாரிய வச்சு மண்டைய பிளந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடமுடைய நம்பரை கொடுக்குறாங்க. நீங்க எதுவா இருந்தாலும் இந்த மேடம்க்கு கால் பண்ணி பேசுங்க, அவங்க உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் சம்பவம் பத்தி எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் குழந்தையும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோவையும் கொடுத்துட்டு இந்த பொண்ணு பாட்னு அங்க இருந்து கிளம்ப இப்போ வந்துட்டு அண்ணன்காரன் தம்பிக்காரனை எழுப்புறான். தம்பிக்காரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வருது, அப்படியே சாவர கண்டிஷனுக்கு போறான். டேய் தம்பி, இங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது, நான் வெளியே போயிட்டு யாரையாவது உதவிக்கு கூட்டின்னு வரேன், இங்கேயே இருக்கியான்னு கேட்கும் போது இருக்கேன் அப்படின்னு சொல்ல அண்ணா மட்டும் வெளியே போறாரு. ஒளிஞ்சு யாரு கண்டையும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போகும்போது அங்க இருக்க ஊருக்காரங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு போலன்னு பொழக்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோயின் போனாங்க பாத்தீங்களா, அவங்களையும் யாரோ பார்த்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க அட்டாக் பண்ணிட்டு சிங்க பெண்ணா அங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது தம்பிக்காரன் தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன அண்ணாவையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். அங்க கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை
அதை குடிக்கலான்னு பார்க்கும்போது அங்கேயும் ஆட்கள்லாம் வராங்க. அவ்வளவுதான், எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. முக்கியமா இந்த அண்ணன்காரன் பயங்கரமா அடி வாங்கினா, கழுத்துல கயிறை போட்டு இழுக்கிறாங்க. இந்த டைம்ல கடைசியா வழக்கம் போல போலீஸ் வந்து காப்பாத்துறாங்க. முதல்ல என் தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னும் போது தம்பியை தேடி அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல தம்பியை காணும். இந்த எழுவட்ட பையன் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து தம்பியை பாத்தீங்களா, இங்க யாராவது அடிபட்டு போனாங்களான்னு கேட்கும் போது யாருக்கும் ஒண்ணுமே தெரியல. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல போலீஸ்க்கு யாரோ கால் பண்றாங்க, இங்க ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அண்ணனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, பயங்கரமா அழுகுதான். அவ்வளவுதான், என் தம்பி கதை முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த ரீஹாப் சென்டருக்கே போயிட்டாங்க. கையில கோடாரியோட உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த அச்சாலிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, கொஞ்சம் பொறுமையா என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடி சொல்லும் போது, அவன் வந்துட்டு என் குழந்தைய ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டான், எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சாகல மக்களே, மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. சரியா அடிச்சு போட்டாங்க போல. நம்ம ஹீரோவை தூக்கி ஆம்புலன்ஸ்குள்ள ஏத்துறாங்க. அண்ணங்காரனுக்கு அப்பாடா தம்பி இன்னும் சாகலையான் இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவான் போல, அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு. தம்பிக்காரனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போக பார்க்கும்போது, ஆமா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா, அந்த பொண்ணுடைய குழந்தைய கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போது அதெல்லாம் முக்கியம் கிடையாது, முதல்ல உன் தம்பியை கூட்டிட்டு போ, உன் தம்பியை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வண்டி அமுச்சு விடுறாங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு நம்பரை கொடுத்து இவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா. அதே நம்பரை நம்ம ஹீரோடைய அண்ணா போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. இப்போ போலீஸும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கே தெரியாம இந்த பொண்ணை யூஸ் பண்ணி இந்த பொண்ணை வந்துட்டு ஒரு வாடகை தாயா மாத்திருக்காங்க, இல்லீகலா இந்த பொண்ணை வாடகை தாயா யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு ஓடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க. டீடைலா இப்ப நமக்கு புரியல, பின்னாடி புரியும். இதே டைம்ல நம்ம ஹீரோவை அப்படியே கூட்டிட்டு போறாங்க. தம்பி கண்ணை மூடாத அப்படின்னு சொல்லும் போது ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டியை ஓட்டிட்டு போறாரு. அவருடைய அந்த கோட் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கும். இவருக்கு போன் ரிங் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணா போன் எடுத்து கொடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த கோட்ல நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அச்சால்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த பொண்ணு தேடி போன அச்சாலு இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் போன் அட்டன் பண்ணி ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன விஷயம் பேசிட்டான் அப்படின்ற விஷயத்த நம்ம அண்ணன்காரன் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறான். மக்களே, பேப்பர் ஒர்க்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கே தூக்கிட்டு போயிடலாம், எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்ல, சோ இவங்கிட்ட தான் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணாலே, அந்த பொண்ணு சொன்னாலே அது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணங்காரனும் பார்த்துட்டே போறான், அவனையும் நோட் பண்ணிட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நமக்கு ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட அங்க இருக்க லேடி பேசினாங்க பாத்தீங்களா, அவங்க போட்டோவை காமிக்கிறாங்க. இவன் தான் அச்சாலு, இந்த பொண்ணு பேரு சுருளி, இவங்க வந்துட்டு ஏதோ வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆனாங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாங்க. இப்போ அச்சால் வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிடல்ல ஏதோ டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அப்போ அங்க போலீஸ் வராங்க. நீ என் கூட வந்தே ஆகணும், உன்னை கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. அண்ணன்காரனுக்கும் பயங்கரமா காயம்பட்டிருக்கும், அவனுக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. இப்ப இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் டாக்டரும் சேர்ந்துட்டு ஹீரோவை உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அவனுடைய ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் தூக்கி உரமா வச்சிருங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட கட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவன் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரீஹாப் சென்டருடைய நோட் இருக்கு. நம்ம நோட்டு இவன் கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா நோட்டை தூக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே போக இத நம்ம ஹீரோடைய அண்ணன் பார்த்துட்டா. மக்களே, பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணும் இவனும் கல்யாணம் பண்ணிட்டு அங்கதான் வாழ்ந்திருக்காங்க போல. குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டு இல்ல கடத்தி கொண்டு போயிட்டு அங்கதான் மறைச்சு வச்சுப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லைட்டா புரியுது. மக்களே, இப்போ இந்த அச்சாலு சைலண்டா எங்கேயோ வெளியே போறான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் நோட் பண்ணிட்டான். அந்த ட்ரீட்மெண்ட்டை கூட பாதிலேயே விட்டு பின்னாடியே போயிட்டு பார்க்கும்போது ஒரு டெலிவரி வார்டு மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு சில டாக்குமெண்ட்லாம் இருக்கு, அதையெல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கை குழந்தை அவங்க கையில அந்த குழந்தைய கொடுத்துட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்னும் போது கார் அங்கிருந்து கிளம்புது. இந்த விஷயத்த அண்ணன்காரன் பார்த்துட்டு வேகமா ஓடி போயிட்டு அந்த குழந்தை அவங்க குழந்தை கிடையாது, வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது அங்க வந்த டாக்டர் யாரையா நீ மென்டல் என்னையா வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உள்ளுக்குள்ள குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை அவங்க குழந்தையே கிடையாது, ஃப்ராட் பண்ணி ஆட்டையை போட்டு கொண்டு போறாங்க.
போறாங்க அப்படின்னு. இத சொல்ல நீ யாரு, அது உன்னுடைய குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது என்னுடைய குழந்தை கிடையாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுடைய குழந்தை, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்க போட்டோவை புடுங்க பாக்குறான். இப்போ பொதுமக்கள்லாம் கூடி நம்ம அண்ணங்காரனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இவன் சொல்றது உண்மையா இருக்கும்னு தோணுது. ஏதோ ஆட்டையை போட்டு கொண்டு போற மாதிரி தான் தோணுது. இவரு எவிடன்ஸ் காமிக்கிறாரு, இவரு ஆதாரம் காமிக்கிறாரு இல்லையா, நீங்களும் ஆதாரம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இதே டைம்ல ஹீரோயினை போலீஸ் கூட்டின்னு வராரு. கூட்டின்னு வரும்போது அடியே வாடகை தாயா இருந்து காசு வாங்கிட்டு குழந்தையும் பெத்த அந்த குழந்தைய அங்க கொடுக்காம ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இல்ல இந்த மாதிரி குழந்தை பெத்து கொடுத்தா காசு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் 10 மாசம் சுமந்து குழந்தை பெக்கும் போது 2 குழந்தையா இருந்துச்சு. அதுல ஒரு குழந்தைய அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதாவது எனக்கு காசு கொடுத்தாங்க இல்லையா, அந்த குழந்தைய அவங்களுக்கு கொடுத்துட்டு இது என்னுடைய குழந்தை, இதுக்கு அவங்க காசும் கொடுக்கல, அவங்களும் கேட்கல, கடவுளா கொடுத்த குழந்தை, அதான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது இங்க ஏதோ சண்டைன்னு பாக்குறாங்க. காரை விட்டு இறங்கி போயிட்டு என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அந்த காரை ஓபன் பண்ணி ட்ரை பண்றாங்க. அப்புறம் போலீஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும்போது காரை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா இவங்க குழந்தை தான் மக்களே. நம்ம அண்ணங்காரன் கெஸ் பண்ண மாதிரியே ஆட்டையை போட்டு ஃபோர்ஜரி பண்ணி கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு போயிட்டு அந்த குழந்தைய வாங்கி அப்படியே தூக்கி ஹக் பண்ணி முத்தம் கொடுப்பா பாருங்க. எப்பா பார்க்கவே செமையா இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் இந்த படம் பார்த்திருந்தேன், இந்த சீனை பார்த்திருந்தேன் அப்படின்னா எனக்கு சாதாரணமா ஃபீல் ஆயிருக்கும் மக்களே. நானும் அப்பா ஆயிட்டேன், இன்னும் ஒரு 2-3 வாரத்துல குழந்தை பிறக்க போகுது. இந்த டைம்ல இந்த சீனை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஃபீலா இருக்கு மக்களே. இப்ப அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சம் அண்ணங்காரன் பாக்குறான். அதுக்கப்புறம் குழந்தை அம்மா இவங்களை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்படியே அண்ணங்காரன் உள்ளுக்குள்ள போயிட்டு தம்பிக்கு பக்கத்துல உட்கார அதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு பயங்கரமான ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன ஃபீல், எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.